பொண்ணை பார்த்ததும் துரத்திட்டு ஓடின வாத்துல இருந்து டெலிவரி பண்ண வந்தவரை துரத்திட்டு ஓடின நாய் வரைக்கும், டூர் வந்தவங்களை மிரட்டி விட்ட குரங்குல இருந்து தன்னோட காதலிக்கு முத்தம் கொடுக்க வந்த குரங்கு வரைக்கும் அனிமல் செஞ்ச அட்டகாசமான காமெடி சம்பவங்களை இந்த வீடியோ முழுக்கவே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுடுங்க. இவர் ஊருக்குள்ள பெரிய மைனரு, லேடிஸா பார்த்தா விடவே மாட்டாரு, இப்படி துரத்த ஆரம்பிச்சிடுவாரு. அந்த மைனர் கிட்ட மட்டும் இன்னைக்கு இவங்க என்ன ஆக போறாங்கன்னு தான் தெரியல. அக்கா, உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. அப்ப நாங்க தான் அந்த பார்சலை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவோம். ஐயோ, இவங்களா? எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுறா. நல்ல வேலை தப்பிச்சேன். மாட்டி இருந்தனா தொப்புல சுத்தி 48 ஊசி போட்டு இருந்திருக்கணும். என்ன பிரச்சனையோ தெரியல, இவங்க 2 பேருக்குள்ள காலங்கத்தால இப்படி குடுமையை பிடிச்சு சண்டை போட்டு இருக்காங்க. இவங்க போடுற சண்டையா பார்த்தா சண்டை முடிஞ்சு பார்க்கும்போது 2 பேர் மண்டைக்குள்ளேயும் ஒத்த முடி கூட இருக்காது போல. இந்த உலகத்திலேயே இந்த அக்காவை போட்டு மிரட்டி விட நம்ம பையன் ஒருத்தனால மட்டும் தான் முடியும். நாம வீட்டை விட்டு வெளியே வந்ததும் நம்ம அக்காவுக்கு இப்படி மரண பயத்தை காட்டிட்டான். இங்க வச்சிருந்த பிரெட்டை தூக்கிட்டு இவங்க ஓட, எங்க என் பிரெட்டை தூக்கிட்டு ஓடுறன்னு இவரு பின்னாடியே துரத்திட்டு ஓடினா. அந்த பிரெட்டை கொண்டு போய் தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு பாருங்க, யாரையும் கிட்ட நெருங்க விடாம எவ்வளவு பாதுகாப்பா நிக்கிறாங்களா. என்ன இருந்தாலும் தாய் பாசத்துக்கு இணையா இந்த உலகத்துல வேற எதுவுமே கிட்ட கூட நெருங்க முடியாது. இங்க இவரு நிம்மதியா தூங்கிட்டு இருக்க நேரம் பார்த்து திடீர்னு இவர் வீட்டுக்குள்ள இப்படி ஒரு கெஸ்ட் வந்துட்டாரு. சரி, தூங்கிட்டு இருக்கவரை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு வந்த கெஸ்டும் பாருங்க, அவரா கண் முழிக்கிட்டோன்னு இப்படி குத்த வச்சு உக்காந்துட்டாரு. சிக்கன் பயங்கரமா இருக்கே. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலான்னு இவரு நாக்க நீட்டி சாப்பிட பார்த்தாரு. பேப்பர் சிக்கனா இது? நல்ல வேலை நம்ம ஏமாந்ததை யாரும் பார்க்கல. MRI ஸ்கேன் எடுத்தா கூட பாடியை இந்த அளவுக்கு ஃபுல்லா ஸ்கேன் பண்ண முடியாது. ஆனா இங்க நம்ம பையன் வந்து பாருங்க, ஃபுல் பாடியை எப்படி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கானா. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்கேன் பண்ணியும் உள்ள ஒன்னும் கிடைக்கலன்னதும் இப்படி கடுப்பாயிட்டாரு. இங்க இந்த குரங்கு திரும்பி இருக்க நேரம் பார்த்து இந்த அனில் பையன் இப்படி திருடிக்கிட்டு ஓட்டானே. திருடிட்டு போனது தெரிஞ்சும் நம்ம குரங்கு போனா போகுதுன்னு இந்த அணில விட்டுருச்சு. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இப்படி ஒரு அப்பாவியான குரங்க ஏமாத்த எப்படிதான் இந்த அணிலுக்கு மனசு வந்துச்சோ தெரியல. இங்க ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸா பாருங்க, எவ்வளவு ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்காங்களா. இப்படி ஒரு இணை பிரியாத நட்பு அமையறதெல்லாம் மிக பெரிய வரம். அடுத்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கேம். இது ஒரு விலங்கோட பேர். அது என்ன விலங்குன்னு 5 செகண்ட்ல கரெக்டா சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்றவங்களோட பதில இன்னைக்கு வீடியோல நான் பின் பண்றேன். நல்லா யோசிச்சு கரெக்டான பதிலா சொல்லுங்க. லவ் ஃபெயிலியர் ஆன சோகத்துல இங்க நம்ம பையனா பாருங்க, அந்த பொண்ணை மறக்கணும்னு சும்மா வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். அவளை மறக்கத்தான், என்னை மறக்கத்தான், உன்னை மறக்கத்தான். எப்படியாவது 6 பேக் கொண்டு வந்தாதான் இவனுக்கு வெறி அடங்கும் போல இருக்கு. அது வரைக்கும் இப்படி வெறித்தனமா ஒர்க் அவுட் பண்ணிட்டே தான் இருக்க போறோம். இப்படி ஒரு காவிய காதலை இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தானே கண்ட்ரோலா இருந்தேன். சரி, ஒரே ஒரு முத்தம் தானே கண்ணத்துல கொடுப்போம். கண்ணத்துல கொடுக்க வந்தா இப்படி திரும்பி என்ன கெடுக்கவா பாக்குற? உனக்கு முத்தமே கொடுக்க மாட்டேன் போ. இவரு தான் இந்த ஆபீஸ்ல மேனேஜர் போல. அதான் கவனிப்பெல்லாம் பாருங்க, சும்மா இப்படி பயங்கரமா இருக்கு. நமக்கு இப்படி சாப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா தான் கவனிக்கிறாங்க. இந்த மாசம் இவங்களுக்கெல்லாம் இன்கிரிமெண்ட் போட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு நம்ம மேனேஜரா பாருங்க, கொடுத்த சாப்பாட்டை எப்படி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறாரா. இன்கிரிமெண்ட் கிடைக்க போகுதுன்ற சந்தோஷத்துல இங்க வேலை செய்யறவங்களை எல்லாம் பாருங்க, எவ்வளவு ஜாலியா இருக்காங்களா. நம்ம பையனுக்கு எதையுமே ஓசில வாங்கி பழக்கம் இல்ல. இப்படி அவனுக்கு ஒரு பொருளை நம்ம கொடுத்தா பதிலுக்கு நமக்கு ஒரு பொருளை அவன் திருப்பி கொடுத்துடுவான். இப்படி ஒரு மனஸ்தான இது வரைக்குமே இந்த உலகம் பார்த்திருக்காது. எல்லாம் நீட் எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் தான் மெடிக்கல் காலேஜுக்குள்ள என்டர் ஆவாங்க. ஆனா இங்க நம்ம பையனோட திறமையா பாருங்க, நீட் எழுதாமையே இப்படி மெடிக்கல் காலேஜுக்குள்ள வந்துட்டான். விட்டா இவன் இன்னும் என்னென்ன பண்ணுவானோ தெரியல.
அவராவது பரவாயில்ல, மெடிக்கல் காலேஜுக்குள்ள படிக்க தான் வந்தாரு. ஆனா இங்க ஒருத்தர பாருங்க, படிச்சு முடிச்சு இப்படி ஸ்டாஃபாவே ஆயிட்டாரு. என்னங்கடா எல்லாம் என்ன பார்த்து சிரிக்கிறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஜாலியான ஸ்டாஃப் இல்ல, பயங்கர ஸ்ட்ரிக்டான ஸ்டாஃப். கிளாஸ்ல உட்காந்து இப்படி சேட்டா பண்ணீங்க, எல்லாரையும் வெளியே அனுப்பிடுவேன் பார்த்து இருங்கடான்னு கிளாஸுக்குள்ள வந்ததுமே ஸ்டூடெண்ட்ஸை இப்படி மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இங்க ஒரு கிளாஸ்க்கு புதுசா அட்மிஷன் போட்டு ஒரு பையன் வரவும் நமக்கு புது ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிடைச்சிட்டான்னு கிளாஸ் பசங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமாயிட்டாங்களா. இப்படி புதுசா கிளாஸுக்கு வந்த நம்ம பையனை கிளாஸ்ல இருக்க எல்லாரும் பார்த்தாங்க. அப்புறம் என்ன நினைச்சாங்களோ தெரியல, இப்படி இறங்கி வந்து எல்லாரும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்க. வந்த ஃபர்ஸ்ட் நாளே நம்ம பையனும் இப்படி எல்லாரையும் ஃப்ரெண்டு பிடிச்சிட்டான். நம்ம பையன் கிட்ட அப்படி என்னவோ இருக்கு. இங்க போன் வைக்க ஸ்டாண்ட் இல்லன்னு இவங்களோட புத்திசாலித்தனத்தை பாருங்க. இப்படி எதை போனோட ஸ்டாண்டா யூஸ் பண்றாங்களா? பேசாம நான் தெருவிலேயே இருந்திருக்கலாம், எலிய பிடிச்சு சாப்பிட்டு நிம்மதியா இருந்திருப்பேன். இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு இன்னும் என்ன வச்சு என்னென்னவெல்லாம் பண்ண போறாங்களோ தெரியல. ஐயோ, இவனா தானே போன வாரம் பார்த்து ஓட ஓட குறைச்சோம், கண்டுபிடிச்சிடுவானோ? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்க பார்த்தன்னு தான் சரியா ஞாபகம் இல்ல. அப்பாடி, நல்ல வேலை நம்மளை யாருன்னு கண்டுபிடிக்கல. கொண்டு வர்ற சாப்பாட்டு எல்லாம் அவங்களுக்கே கொடுக்கறான், நமக்கு கொடுக்கவே மாட்டேன்றான். நம்ம கிட்ட வரும்போது இவனை போட்டு முட்டிடலாமான்னு பிளான் பண்ணி இங்க நம்ம பையனோட திருட்டு மொழியா பாருங்க. பயங்கரமான திருட்டு பார்வையா இருக்கு. இன்னைக்கு என்னவோ பெருசா இங்க ஒரு சம்பவம் நடக்க போகுது. இங்க இவருக்குள்ள என்னவோ சக்தி இருக்கு. அடுத்து வரப்போற ஆபத்தை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க இப்படி தப்பிச்சு ஓடிட்டாரு. ஜஸ்ட் மிஸ் இருந்திருந்தா இப்படி ஒரு பெரிய நிலநடுக்கத்துல மாட்டி இருப்பாரு. உன்னோட வேலையே இந்த எலிய பிடிக்கிறது தானே, எங்க போய் புடி அப்படின்னு இவரு பூனைய கொண்டு வந்து விட்டாரு. அட பாவி, உன்னை எலிய பிடிக்க சொன்னா நீ என்னடா எலிக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்க? இங்க நம்ம பாட்டி திடீர்னு ஜாலி மூடுக்கு வந்து சுத்தனாங்க. அட பாவி, நீ ஏன்டா குறுக்க வந்து இந்த பாட்டிய பயமுறுத்தன? இப்ப பாரு வந்துட்டாங்க. இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னால ஒரு நிமிஷம் கூட நிம்மதியா தூங்க முடியல. நீங்க எப்படியோ போங்கடான்னு இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க அம்மா நடைய கட்டிட்டாங்க. இப்பதான் பாவம் வந்து இப்படி நிம்மதியா தூங்குறாங்க. இங்க ஒரு குட்டி பூனைய பெரிய பொண்ணு தன்னோட வீட்டுக்கு இப்படி கடத்தி கொண்டு வர, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட குட்டிய கடத்திட்டு போவ? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு இப்படி ஒரு ஆத்திரத்துல கிளம்பி வந்து அந்த பூனைய பழி வாங்கறதுக்கு இங்க இந்த பூனைய பாருங்க. அந்த பூனையோட குட்டியே இப்படி கழுத்துல கவி தூக்கிட்டு போயிடுச்சு. பதிலுக்கு பதில் இந்த பூனை இப்படி மாசா பழி வாங்கிடுச்சு. இங்க யார் யாரோ கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஏன் நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க கூடாதான்னு ஆவேசப்பட்டு இந்த மாடு பாருங்க இப்படி கழுத்துல ஒரு துண்டை போட்டு கட்சி ஆரம்பிக்க கிளம்பிட்டு இருக்கு. இந்த ஊர்லயே நம்ம தான் பெரிய மெக்கானிக், ஆனா நம்மளாலேயே இந்த வண்டியில என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியலையேன்னு இங்க நம்ம பையனா பாருங்க இப்படி வண்டி மேல ஏறி நின்னுகிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டியோட ஓனர் வேற வந்துடுவானே, அதுக்குள்ள இத சரி பண்ணி ஆகணுமே. இப்ப என்ன பண்றது? நம்ம தலைவனோட ஏரியாடா இது. இந்த ஏரியாவுக்குள்ள யாரு வந்தாலும் இப்படி நம்ம தலைவன் கிட்ட மிதி வாங்கிட்டு தான் உள்ள வரணும். இந்த ஊருக்குள்ள வந்தவங்க யாருமே நம்ம தலைவனை மறக்க முடியாத அளவுக்கு இப்படி சம்பவம் பண்ணிட்டு தான் எல்லாரையும் ஊருக்குள்ளே லவ் பண்ணுவான். இந்த ஊருக்குள்ள வந்தவங்க யாருமே வாழ்நாள் முழுக்க நம்ம தலைவனை மறக்கவே மாட்டாங்க. இங்க இந்த பையன் பயங்கர பசில வந்து இப்படி கார் மேல ஏறி சாப்பாடு கேட்கவும் பாவம் பையன் பசிக்குதேன்னு வந்து கேக்குறான்னு காருக்குள்ள இருந்தவரும் இறக்கப்பட்டு இப்படி சாப்பாடு கொடுத்துட்டாரு. அத வாங்கிட்டு போய் பாருங்க இப்படி கார் மேலேயே உட்காந்து நம்ம பையன் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான். இவரு பெரிய இவரு இப்படி நடுவழியில தான் நடந்து போவாரு. ஒரு ஓரமா போடான்னு
பின்னாடி வந்த இந்த பசங்களா பாருங்க, நம்ம அண்ணனோட கால் சந்தல நுழைஞ்சு இப்படி தள்ளி விட்டுட்டு ஓடிட்டானுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.